13 வயது பாடசாலை மாணவியை கற்பமாக்கிய ஆசிரியர். தாயின் உதவியுடன் அரங்கேறிய கொடூரம். லிந்துலையில் என்னதான் நடக்கிறது? வாருங்கள் லங்காஃபோ ஊடக உறவுகளே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்வடைகிறோம். கண்ணதாசனுடைய வரி ஒன்று ஞாபகம் வருகிறது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த பாடல் வரிக்கு ஒரு சம்பவம் அல்லது கொடூரமான விடயம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் இலங்கை திருநாட்டிலே அழகிய இடமாக சொல்லப்படுகின்ற நுவரெலியா மாவட்டத்திலே லிந்துலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது எப்படி என்றால், பரமசிவன் ஒரு கடவுளுடைய பெயரை வைத்துக் கொண்டே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பரமசிவன் ஒரு ஆசிரியர். லிந்துலை பகுதி என்பது அழகிய ஒரு நிலப்பகுதி. குறிப்பாக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே அங்கு அதிகமான பங்களாக்கள் இருக்கின்றன. அதே போல சுற்றுலா பயணிகள் அதிக அளவிலே வந்து செல்கின்ற இடமாக இந்த லிந்துலை பகுதி பார்க்கப்படுகிறது. சரி, இந்த லிந்துலை பகுதியில் வசித்த ஒரு பெண், தனது கணவன் ஒரு தோட்ட தொழிலாளர். தோட்ட வேலை நிமித்தம் அவர் வெளியில் செல்கின்ற தருணத்திலே இந்த பரமசிவன் என்கின்ற நபர், 45 வயதுடைய பரமசிவன், அந்த பெண்ணோடு ஒரு தகாத தொடர்பை வைத்திருந்திருந்தார். இதன் காரணமாக அந்த பெண்ணிடம், உன்னை போலவே உன் மகளையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆசை வார்த்தை கூறி அந்த 13 வயது பாடசாலை மாணவியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்கின்றார். உட்படுத்தியது ஒரு தடவை 2 தடவை அல்ல, பல முறை தாயினுடைய அனுமதியோடு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு பின்னால் காலப்போக்கில் சொல்லாதானே, இது நடந்தால் பிழை செய்வன் கடைசியில் அம்பிடுவான் என்ற ஒரு வசனம் இருக்கு. அதே போலத்தான் இந்த பரமசிவன் தன்னுடைய சித்து விளையாட்டுகளை நிறைவு செய்திருக்கின்றார். ஆனால் இதனுடைய பாரதூரம் எங்கு வெளிப்பட்டிருக்கிறது என்றால், அந்த மாணவி கற்பமாகி இருக்கின்றார். கற்பமான செய்தியை வைத்திய நிபுணர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு 13 வயது பாடசாலை மாணவி ஒருவர் கற்பமாக இருக்கிறார் என்ற விஷயம் தெரிய வந்த பிற்பாடு போலீசார் இது தொடர்பான விடயங்களை தீவிர விசாரணைக்கு உட்படுத்துகின்றார்கள். உட்படுத்துகின்ற போது இதற்கான காரணமிக்கவர்கள் யார்? அதிலே மிக முக்கியமானவர் பரமசிவன், பரமசிவனோடு தொடர்புடைய அந்த மாணவியினுடைய தாய். இந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இருவரையும் துருவி விசாரிக்கின்ற பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. என்றால், இந்த பாடசாலை மாணவி மாத்திரமல்ல, இதே போல பல இடங்களில் எங்களுடைய பரமசிவன், அதாவது கடவுளுடைய பெயரை வைத்து அட்டகாசம் செய்கின்ற அந்த பரமசிவன் பல சித்து விளையாட்டுகளை அரங்கேற்றியிருப்பது என்பது தெரிய வந்திருக்கிறது. லிந்துலை வாழ் மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். நுவரெலியா பக்கமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், ஒரு கடவுள் தொழில் என்பார்கள், ஆசிரியர் தொழில். நாங்கள் நினைப்பேன், மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னதாக கூட குருவை வைத்திருக்கிறார்கள். இந்த குரு செய்கின்ற இந்த செயற்பாடு தொடர்பாக அங்கு அதிகமாக பேசப்படுகிறது. அந்த குடும்ப பெண்ணுக்கு வெறும் 33, தாய்க்கு 33 வயது. அதே போல அந்த பரமசிவனும் திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவருக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு 14 வயது. அதே போல மகனுக்கு வயதை பார்த்தீங்கன்னா 19 வயது. எனவே பரமசிவனுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இருந்தும் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் மீது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல பிள்ளைகள் அவதானத்தோடும் விழிப்புணர்வோடும் செயற்பட வேண்டும். இந்த மக்கள் இந்த சூழ்நிலைகளை மாற வேண்டுமானால் மக்களுடைய அடிப்படை அறிவியல் மாற வேண்டும். அந்த மாறுவதற்கான அடிப்படையை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு, இது போன்ற பல காணொலிகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தாங்க. அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு நீங்க எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உறவுகளே, பல காணொலிகளை உங்களுக்கு இன்னும் நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க.